வாழறதுக்கு புருஷன் இருந்தாதான் வாழணும்னு எல்லாம் கிடையாது. யாரோ ஒருத்தன் கூட இருக்கணுமா? இந்த பணமரம் அப்படியே ராவு தாலி கட்டியாச்சு மேடம். மேடம் இறந்து போய் 7 மாசத்துல தாலி கட்டிட்ட நீ. மனுஷனா நீங்க எல்லாம் நான் அவங்களே பார்க்கணும் மேடம். அவங்கள பாத்துக்கோப்பா. ஆனா புருஷனா இல்ல, மச்சினா. ஒரு கல்யாணம் ஆகாத பிள்ளை லவ் பண்ணிருந்தா கூட பரவாயில்ல, நாங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை ஒண்ணு சேர்த்து வச்சு கண் கூட பாத்துப்போம். அதுவும் கிடையாது. உங்களுக்கு 2 அண்ணன். பெரிய அண்ணன் இறந்துட்டாரு. இப்ப 2வது அண்ணன் கல்யாணம் ஆயிடுச்சா? ஒன்னும் ஆகல மேடம். எப்படி ஆவ? இப்போ உங்க பெரிய அண்ணி கூட உங்க சின்ன அண்ணன் இருக்காரு சொல்றியா? நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. எதையாச்சும் சொல்லியா? இப்போ உங்க பெரிய மருமக அவங்க சின்ன பையனை கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த 3 நாளா எங்க வச்சிருந்தான்னு தெரியல. இவரையெல்லாம் பிடிக்க முடியாது சார். பிடிக்க முடியாதா? ஏன்? இவர் பெரிய டேஞ்சர் ஃப்ளோ. எப்படி இறந்தாரு உங்க வீட்டுக்காரர்? சண்டை மேடம் 2 பேருக்கு. என்ன சண்டை? வீட்டுல ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும்டா. அதெல்லாம் அவட சொல்லிட்டு இருக்க முடியுமா? என்ன பத்தி பிரச்சனை? குச்சாருன்னா அவர் பிச்சை கேட்க மாட்டாரு. பயங்கரமா சண்டை போடுவாரு. அஸ்டாரென்ட்டு அம்மா வீட்டுல போயிருந்தேன். அம்மா வீட்டுல போயிட்டு ஒளிஞ்சு நின்றேன். இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கியா? வாடா வெளியா. அதங்கிட்ட இவர் போய் பண்ணின்னு வந்துட்டாரு மேடம். என்ன பண்ணின்னு வந்துட்டாரு? பெட்ரோல் ஊத்திக்கினாரு. நீங்க ஒளிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவரை எதுக்கு பெட்ரோல் ஊத்திக்கணும்? ரியலாவே இல்லையே. அவங்களுக்கு நியாயமா இருக்கணும் இல்ல. உங்க ஹஸ்பண்ட் இறந்து எவ்வளவு? 2 வருஷம் ஆகுது மேடம். பசங்களுக்கு எத்தனை வயசு? பொண்ணுக்கு 12 வயசு ஆகுது. பையனுக்கு 6 வயசு. சின்னவனுக்கு 5 வயசு. 2 பொம்பளை பிள்ளைகளை பெத்து வச்சுக்கிட்டு லட்டி ராஸ்கல். இப்ப யாரு கூட இருக்கீங்க? எங்க மச்சனு கூட தான் இருக்கிறேன். ஏன்? எங்க வீட்டுல தான் இருக்கு. ஏன்? எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. அதுக்கு சரி வெளியே போய் தப்பு பண்ணா அசிங்க, நம்ம பசங்க லைஃப் போயிடுமேன்னு சொல்லிட்டு எங்க மச்சனை நாங்க 2 பேரும். இந்த மச்சனை இதுக்கு முன்னாடி எங்க போனா? ஐயோ கிழட்டு சிரிக்கி இவ ஒருத்தி கையில இருக்கிற ரகையெல்லாம் முகரையில வச்சுக்கிட்டு ஏண்டி என் உயிரை வாங்குறது? நீங்களே முடிவு பண்ணிக்கலாமா மச்சனும் கூட இருக்கலாம்? நீங்க வேலைக்கு போங்க. நாங்க வேலைக்கு தான் போறோம். வேலைக்கு போய் உங்க பிள்ளைங்களை பாருங்க. அது அனாவசியம். அப்புறம் நாங்க 2 பேரும் ஒத்து போய் தான் மெத்தோம். எங்க பிள்ளைங்க லைஃபுக்கோசம் தான் எடுத்தோம். நாங்க உங்க பிள்ளைங்க லைஃப் நீங்க பாத்துக்கணும். தெரியுது, நீ மூடு. வெளியால போய் எடுக்க கூடாது மேம். வெளியால போய் கேட்க கூடாதுன்னு தான் எடுத்தேன். தனியா இருங்க. எடுக்கிறதுக்கு என்ன? எடுக்கலாங்க. எடுக்கணும் நினைச்சா எடுக்கலாம். எடுங்க. அவங்க அம்மா அவங்க தங்கச்சி எல்லாம் இருக்காங்க. அவங்க புள்ளிய கேட்டுக்கின்னு என்ன கேளுங்க. நீங்க என்ன கேட்டாலும் நாங்க பதில் சொல்லிட்டு போறோம். என்னைய தேடுறாங்க. இதான் இங்க இருக்க பார்த்தா என்னைய கூட சொல்ல பாக்குறாங்க. நடக்காதா? நாங்க 2 பேரும் ஒத்துப்பட்டு தான் எடுத்துக்கணும். எங்க பசங்களை பார்க்க ஆரம்பிச்சாரு. அதுல இருந்து தான் நாங்க உங்க பசங்களை நீங்க பாருங்கம்மா. நீங்க பாத்துக்கோங்க. ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. எப்படி மேம் எடுத்துட்டு பேர் ஊர் முழுக்க அசிங்கப்படுத்திட்டு இப்ப போயிட்டு வானான்னு விட்டு போனா எப்படி மேம்? நாங்களாம் நல்ல குடும்பத்து பிள்ளைங்க. ஆனா நம்புறதா இல்லையான்னு தான் தெரியல. நான் எதுக்கு யோசிச்சு சொல்றேன். எனக்குன்னு பேசாத, உங்களுக்குன்னு பேசாதீங்க. கரெக்டா பேசி முடிவெடுங்க. நானும் ஒரு பொண்ணு தான். அதாண்டி எனக்கு அப்ப இருந்தே டவுட். நான் அவளுக்காண்டி சொன்னியா? நினைச்சமாவே பொம்பளை. நீங்க பொண்ணு நீங்க பையன் அதெல்லாம் எனக்கு கவலை இல்ல. சொல்லுங்க. அந்த அம்மாக்கு ஒரு புள்ளைய பலி கொடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு புள்ளதான் இருக்கா. அந்த பையனுக்கு நல்லா கல்யாணம் பண்ணோம். நாங்க தாலி கல்யாணம் வச்சுக்கணும்னு அவங்களுக்கு ஆசை. தாலி கட்டி அது நீங்க மட்டும் முடிவு பண்ண பார்த்தா எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. எங்க வீட்டுக்காரர் எனக்கு தாலி கட்டினாரு. அன்னைக்கு நீங்க கூட இருந்தீங்க. ஒரு வீடும் விட்டு போய்க்கிறீங்க. 3 பசங்களும் பெருத்தோம். இது உனக்கு ஒரு பெருமையாடா? அதுதான் முடிஞ்சு போச்சு. நீ கல்யாணம் பண்ணிட்டா இருந்துக்கோ சொல்லியாச்சு. ஆமா இப்ப மறுபடியும் இன்னொரு பையனை கல்யாணம் பண்ண அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியல. என்ன பண்றதா? நாங்க 2 பேரும் ஒத்துப்பட்டு தான் மேம் எடுத்தோம். அந்த பையன் என்ன சொல்றான் பாப்போம். நீங்களே கேட்டுக்கோங்க. சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே. நான் என்ன பண்ணுவேன்? அம்மா ரொம்ப பிடிக்குமா? தங்கச்சி ரொம்ப பிடிக்குமா? என்ன ஒரு டைப்பா கேக்குறாங்க. அண்ணன் இறந்து போனதுல பயங்கர வருத்தம் இருக்கா? சரி உங்க அம்மாக்கு நீ இல்லாம வேற யாரும் இல்ல இப்ப தெரியும்ல? தெரியாது. நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அது அம்மாக்கு அம்மாவையும் உங்க குடும்பத்தையும் பாதிக்கும். தெரியும்ல தம்பி? தெரிஞ்சுதாண்டா இப்படி பண்றேன். சொல்லுங்க. நீங்க மனசு திறந்து என்கிட்ட பேசலாம். என்னப்பா பிரச்சனை? தைரியமா பேசுங்க. யாரையும் பயப்படாதீங்க. பயப்படாதா? ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றா. சொல்லு. நீதான் தைரியமா நாளத்தை சொல்லு. அவங்க சரியில்லாம எனக்குலாம் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. நான் பண்ணி வைப்பேன் மேடம். நான் பண்ணி வைப்பேன். கிழிப்பா அவன் கிழிப்பா. அதனாலதான் இவங்க கூட சேர்ந்து போய் வாடுறீங்களா? ஆமா மேடம். வேற கல்யாணம் பண்ண மாட்டாங்க அண்ணன்.
அப்படியெல்லாம் நினைக்காது. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா 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 வா. உங்களுக்கு உங்க அண்ணாக்கு பண்ணறது துரோகம்னு உங்களுக்கு புரியலையா? அண்ணி யாரு? அண்ணி அண்ணிக்கு என்ன ஸ்தானம் தெரியுமா? தெரியாது 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 தெரியாதா தெரியும் வேண்டாம் தெரியும். இங்க பாருங்க, என்ன அம்மா ஸ்தானம் இருந்துட்டு போகுது. அங்க ஒரு தப்பான உறவு இருக்க கூடாது. கரெக்டா சொன்னீங்க. உங்களுக்கு அண்ணன் பசங்களை பார்க்கணும்னு இருக்கா, அண்ணிய பார்க்கணும்னு இருக்கா, அம்மா ஸ்தானத்துல வச்சு அண்ணிய பார்க்கணும். ஒரு தப்பு நடந்து போச்சுன்னா பாருங்க, தப்பு நடக்க கூடாது. நடந்து போச்சுன்னா இந்த தப்போடயே வாழணும்னு நினைக்க கூடாது. இத ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. உங்க அண்ணன் உயிரை விட்டார்ல, அவர் உன்னை மன்னிப்பாரா? அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதா? நீ செய்யலாம். மச்சினா அவங்களோட பையனோட ஸ்தானத்துல இருந்து நீ என்ன ஹெல்ப் பண்ணலாம். அதுக்குன்னு புருஷனா போனன்னு இல்ல. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க, பேசாம வெட்டி விட்டுருங்க. அதை விட கேவலம் வேற எதுவுமே கிடையாது. டேய் டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். நாங்க 2 பேரும் உயிருக்குறா நேசிக்கிறோம் சொன்னா வேற, அது கூட கிடையாது. அம்மா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க, நான் தாலிய போட்டுட்டேன், இந்த மாதிரி காரணம் சொல்ற. இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உதைப்பதற்குள் ஓடிவிடு. இப்படி எல்லாம் வாழ முடியாது. எனக்கு பார்க்கும்போது தப்பா இருக்கு. என்ன நிறைய விஷயங்கள் தப்பா இருக்கு. உண்மைய பேசு. அதே மீறி இல்ல, நான் அவங்கள உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன், நான் அவங்களோட தான் வாழ்வேன்னு சொன்னேன்னா நான் எதுவுமே சொல்ல முடியாது. நான் தடுக்க முடியுமா? சோறு போடுறதுக்கும் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும் புருஷன் தேவையில்லை, தனியா வாழ கத்துக்கணும். சொல்லிட்டாரியா பெரிய கவர்னர். வீட்டுக்காரர் இருக்கிறப்பே தனியா வாழ மாட்டாங்க மேம். இந்த காலத்துல எல்லாத்தையுமே பாக்குறோம். நீ ரொம்ப தெளிவா இருக்க. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்ட. அப்புறம் அண்ணனோட வைஃப் அந்த முறையில நீ அவங்கள பார்க்கலாம், அவங்களுக்கு உதவி பண்ணலாம், அவங்க குழந்தைங்களோட பொறுப்பு எடுத்துக்கலாம். அதுல இருந்து எந்த தவறும் கிடையாது. அதுக்கு பூரா அவனுக்கு பிரீடம் தர்றேன். தேங்க்ஸ். அதை விட்டுட்டு அவங்க சொல்றத கேட்டு அவங்கள பயந்துட்டு அங்க போய் இருக்கிறது தப்பான விஷயம். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இல்ல, நான் அவங்கள நேசிக்கிறேன், எங்களுக்கு 2 பேருக்கும் காதல் ஆயிடுச்சு, நான் அவங்கள அண்ணியா பார்க்கல காதலியா பாக்குறேன்னு சொல்லு, ஓகே. சரிண்டா. ஆனா நம்ம சமுதாயத்துல ஒரு உறவு முறை இருக்கு. அண்ணிங்கிறதுவளுக்கு அம்மா ஸ்தானம், அதுதான் எனக்கு தெரியும். எல்லாம் தெரியுது உனக்கு. எப்படி அவங்களோட பழக்கம் ஆச்சு? அண்ணன் இருக்கும்போது அவங்களோட பழக்கம் இருக்கா? இல்ல. அப்புறம் எப்படி பழக்கம் ஆச்சுப்பா? அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. அண்ணன் இறந்துட்டு ஒரு 2 மாசம் கழிச்சு பேசினேன். பேச்சிலே அப்படியே இதுவாச்சு. இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? அப்ப அவ்வளவுதான், உங்க அண்ணனுக்கு அவ்வளவுதான் மரியாதை. அவ்வளவுதான் மரியாதை இல்லப்பா. அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. கல்யாணம் ஆகி புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணறதுல தப்பே கிடையாது, மறுமணத்துல தப்பே கிடையாது. ஆனா அதுக்கு ஒரு முறை இருக்கு. ஏயா நான் சரியா பேசுறேனா? ரொம்ப கரெக்ட் கரெக்ட். வீட்டுக்காரர் இருக்கிறப்பே அதே மச்சனை கூட இருந்தவங்க தான் மேம் எல்லாமே. யாரெல்லாம்? ஓ, நீ என்ன கேட்டியா? உன்னையாவே கேட்டான். ஏயா குழப்பற? வாழறதுக்கு புருஷன் இருந்தாதான் வாழணும்னு எல்லாம் கிடையாது, யாரோ ஒருத்தன் கூட இருக்கணுமா? இந்த பணமரத்துல வச்சு அப்படியே ராவு. யாருன்னா ஒருத்தவங்க கூட இருக்கணும்ன்றது இல்ல. அப்புறம் என்னோட பொண்ணோட லைஃபுக்கோசம் தான் எடுத்து. உன்னோட பொண்ணோட லைஃபுக்கோசம் எடுக்கிறது முறையா செய்யணும். You are totally wrong. இது உனக்கு பையன் முறை. அதெல்லாம் இந்த காலத்துல யாரும் பார்க்க மாட்டாங்க மேம். யாரும் பார்க்க மாட்டாங்க, நீயே முடிவு பண்ணிக்கிற. அதெல்லாம் வாழ்க்கைக்கு முன்னேறும். அது ஃபர்ஸ்ட் உருப்படும் நீங்க நினைக்கிறீங்க. உங்ககிட்ட பேச மாட்டேன். 28 வயசு ஆகுது. 28 வயசுல உனக்கு எல்லாமே தெரியும், உலகமே தெரியும். இவனும் ஈக்குவலா மைண்டம் பண்றானே. வீடு 2 நாளா சுடுகாடு மாதிரி இருந்துச்சு. பொண்டாட்டி வீட்டுல இருந்தா. எந்த பொண்டாட்டி வீட்டுல? இது பொண்டாட்டியா? சார் இவனை என்ன பண்ண சார்? எதிர்க்க வச்சு பேசிக்கின்னு முடிவெடுங்க. எதுவுமே காதுல வாங்காத அரைக்குறையா பேசக்கூடாது. என்னங்க மேடம் இது? என்னடி இது? நீ அவளை விட்டு நீ ஒதுங்கினாண்டா, அவன் ஒதுங்கலாம் முடியாது. சரி, தாலி கட்டியாச்சு மேடம். சரி நான் என்ன சொல்றேன், உன்னோட தலையெழுத்து நாங்க என்ன பண்ண முடியும்? அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. தாலி கட்டியாச்சு மேடம். வெரி குட். ஆனா இறந்து போய் 7 மாசத்துல தாலி கட்டிட்ட நீ. மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ என் பிள்ளைங்களே நான் வானான்ட்டு அவங்க வயசுக்கு அவங்க வாழ்க்கையை தேர்ந்து போயிட்டாங்கன்னா அவங்க ஆசைப்படுறது தான் நான் செய்தோம். பெரிய தியாகி. நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? அவனா மாதிரி நீ ஆயிடக்கூடாது, நீ நல்லா இருக்கணும்ன்றதுக்கு இவ்வளவு தூரம் நான்
அவங்க கிட்ட நான் மன்றாடிக்கின்னு இருக்கிறேன். அனுபவத்துல சொன்னா நல்லா ஆடுறான்னா நீ என்னையே என்ன சொல்ற மூடுன்ற நான் முடிக்கிறேன்பா. நீ என்னன்னாக்கா நான் செயின் போட்டுட்டேன், நான் தாலி கட்டிட்டேன், என்ன வார்த்தை பேசுற? எங்க வந்து உட்காந்து நீ என்ன வார்த்தை பேசுற? வேற ஒருத்தவங்களுக்கு போயிட்டு என் பசங்க அப்பன்னு கூப்பிடக்கூடாது. ரோட்ல போறவங்க வந்து எல்லாமே சரி பாகமா ஒன்னா நினைக்க முடியாது மேம். செல்லாது நீ சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. அவருக்கு தெரியாமையா இருக்கும், விட்டுருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. எப்படி மேடம் நான் கொடுத்து வேற என்ன பண்ணறது? நம்மளால அவனுக்கு எவ்வளவோ எடுத்து சொல்லியாச்சு. அப்படியே அந்த பொண்ணு கூட தான் வாழ்வேன் சொன்னா அவங்களுக்குள்ள அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. எனக்கு சொல்லவே இல்ல. நான் அவங்களே பார்க்கணும் மேடம். அவங்கள பாத்துக்கோப்பா, ஆனா புருஷனா இல்ல, மச்சினனா. ஒரு கல்யாணம் ஆகாத பிள்ளை லவ் பண்ணிருந்தா கூட பரவாயில்ல, நாங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை ஒண்ணு சேர்த்து வச்சு கண் கூட பாத்துப்போம். கர்மம் அதுவும் கிடையாது. இது பல அண்ணிகளுக்கும் மச்சினர்களுக்கும் அது அவமானமா இருக்கும், அப்படி செய்யக்கூடாது. நான் வெளியே போறேன் மேம். ஹலோ 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 பெருசு வாங்க சார். கேட்கல. பிரிஞ்சு இருக்கட்டும், அப்படியும் அவங்களுக்குள்ள அந்த அட்ராக்ஷன் இருக்குன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. சோலி முடிச்சு. அந்த பொண்ணு தப்பான பொண்ணுன்னெல்லாம் சொல்லல, அந்த பொண்ணோட எண்ணங்கள், அந்த பொண்ணோட ஐடியாஸ் ரொம்ப தப்பா இருக்கு. எனக்கு இது சரியா படல. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இப்படி மொக்கையா எடிட் பண்ணதுக்காக வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? அடிக்கடா அவனை. அப்ப சாப்பிட்டு